நம் தேவனாகிய இயேசு கிறிஸ்துவினால் உங்களுக்கு கிருபையும் சமாதானமும் சந்தோஷமும் உண்டாவதாக. இன்றைக்கு நாம பார்க்கவிருக்கிற வேத பகுதி ரோமர் 4வது அதிகாரம் 4வது வசனம் மற்றும் 16வது வசனம் முதல் பகுதி. ரோமன்ஸ் சாப்டர் 4 verse 4 and verse 16 first half. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. கிருபையானது நமக்கு தகுதியில்லாத போதும் தேவனிடத்திலிருந்து வருகிற தயவுன்னு சொல்லப்பட்டாலும் அநேகருக்கு இது சரியாக புரிகிறதில்ல. அதனால்தான் சில நேரங்கள்ல கிருபையை பெற்றுக்கொள்ளும் போது நாம ஏதோ நல்லது செஞ்சிருக்கோம், அதனால இது நடந்திருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. அந்தபடியாக வருவது கிருபை அல்ல. நாம செஞ்ச ஒரு செயலுக்கு நமக்கு கிடைக்கப்படுகிற ஒரு கூலியாக இருக்கும். இதை தெளிவுபடுத்தும்படியாதான் இந்த 4வது வசனத்துல கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும்னு சொல்லப்பட்டிருக்கு. இங்க கிரியைன்னு சொல்லப்படுறது நாம செய்யற ஏதாவது ஒரு செயல். அந்தபடியாக நாம ஏதாவது செஞ்சு அதன் மூலமாக தேவன் நமக்கு ஒரு நன்மையை செய்யறார்னா அது நாம செய்த செயலுக்கு தேவன் நமக்கு செய்கிற பிரதிபலனாகவே இருக்குமே ஒழிய கிருபையாக இருக்காது. உதாரணமா சொல்லணும்னா நீதிமொழிகள்ல ஒரு வசனம் இருக்கு, ஏழைக்கு இறங்குகிறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான், அதை அவனுக்கு அவர் திரும்ப கொடுப்பார். அந்தபடியாக நாம சிறுமையானவர்களுக்கு உதவி செய்யும் போது தேவனே நமக்கு அதை திரும்பி செலுத்துவாரு. ஏன்னா நாம அது தேவனுக்கே கொடுத்த கடனாக அவர் பார்க்கிறாருங்கிறத அந்த வசனம் தெளிவாக காண்பிக்குது. அப்படியாக நாம செய்கிற ஒரு நற்செயலினால நன்மையான காரியத்தினால நமக்கு பிரதிபலனாக வருவது கிருபை அல்ல, அது நாம செய்ததற்கான கைமாறாக மாறும். ஆனா கிருபையானது அப்படி அல்ல. நம்ம இடத்துல எந்த ஒரு தகுதியும் இல்லாத போதும் நாம தேவனை விசுவாசிக்கிறதுனால மாத்திரம் நாம பெற்றுக்கொள்கிற தயவாக இருக்கு. இதை நாம புரிந்து கொள்வதற்கு தான் இந்த பகுதியில பவுலடியார் ஆபிரகாம நமக்கு உதாரணமா காட்டியிருக்கிறாரு. ஆதியில தேவன் ஆபிரகாம பிரித்தெடுக்கிறாரு. அப்படியாக தேவன் ஆபிரகாம அழைத்த போது அவரும் தேவனை விசுவாசிச்சு அவர் சொன்னதை செய்கிறாரு. அந்தபடியாக தேவனை அவர் விசுவாசிச்சு செயல்பட்டது தேவனுக்கு நீதியாக காணப்படுது. அந்த விசுவாசத்திற்காகவே தேவன் கிருபை அளிக்கிறவராக இருக்கிறாரு. இதே 4வது அதிகாரம் 3வது வசனத்துல வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்கிறது. இந்த வசனம் ஆதியாகமம் 15வது அதிகாரம் 6வது வசனத்துல கொடுக்கப்பட்டிருக்கும். அப்படியாக ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தது நீதியாக எண்ணப்பட்டது. அந்த தேவ நீதியின் மூலமாகவே கிருபையானது வெளிப்பட்டது. மற்றபடி ஆபிரகாம் செய்த எந்த ஒரு நன்மையான செயலினாலையும் அவரை தேவன் தேர்ந்தெடுக்கல. அந்தபடியாக தேவனை விசுவாசித்ததின் மூலமாக அவருக்கு கிருபை கொடுக்கப்பட்டது. இதையே இந்த அதிகாரத்துடைய 16வது வசனம், ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகிறதா இருக்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. இங்க சுதந்திரம்னு சொல்லப்பட்டது தேவன் அவருக்கு கொடுத்த வாக்குத்தத்தம். அந்த வாக்குத்தத்தம் என்னது? அவரை அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாக ஏற்படுத்தினேன்னு சொன்னது. இதையே இதற்கு அடுத்தபடியா இருக்கிற 17வது வசனம் முதல் பகுதியும் சொல்லுது. அந்தபடியாக ஆபிரகாம் எப்படி தேவனை விசுவாசிச்சு அவருடைய கண்கள்ல கிருபையை பெற்றுக்கொண்டாரோ அந்தபடியாக பின்வரும் நாட்கள்ல புறஜாதியரும் ஆபிரகாமுடைய சந்ததியில சேர்க்கப்படும்படியாக விசுவாசத்தின் மூலமாக தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொண்டு அந்த வாக்குத்தத்தத்தின் சுதந்திரராகிறாங்க. அதாவது வாக்குத்தத்தத்தின் பிள்ளைகள் ஆகிறாங்க. இப்படியாக தேவன் நம்மை தேர்ந்தெடுத்தது நம்முடைய விசுவாசத்தின் மூலமாகவே. அது அல்லாம நம்மிடத்துல காணப்படுகிற எந்த ஒரு தகுதியினாலவோ இல்ல நாம செய்த எந்த ஒரு நற்செயலினாலேயோ இல்ல. நாம நன்மை செய்தா அதற்கு தேவன் பிரதிபலன் கொடுப்பாரு. அதற்காக நமக்கு கிடைக்க பெறுவது கிருபை அல்ல. கிருபையானது நாம தகுதி இல்லாம இருக்கும் போதும் நாம பெற்றுக்கொள்கிற ஈவாக இருக்கு. அது நாம ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசிக்கிறது மூலமாக பெற்றுக்கொள்கிறோம். அன்றைக்கு எப்படி கர்த்தர் ஆபிரகாம அழைத்த போது அவர் தேவனை விசுவாசிச்சாரோ அந்தபடியாக கிறிஸ்துவை பற்றின நற்செய்தியை கேட்டு நாம விசுவாசிகளாகும் போது நாமும் கிருபையை பெற்றுக்கொள்கிறவர்களாக மாறுகிறோம். அப்படி கிருபையை பெற்றுக்கொண்ட நாம அவர் மூலமாக ரட்சிப்பின் முதற்படி எடுத்து வைக்கிறோம். மேற்படியாக அவர் நமக்கு கொடுத்த நித்திய ஜீவ வசனங்களை விசுவாசிச்சு நாம கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்கிறோம். அதனால்தான் நாம கிறிஸ்துவ விசுவாசத்திற்கு பிற்பாடும் சில தவறுகள்
சவால்களுக்கு உட்படும் போது நாம தண்டிக்கப்படாம தேவனிடத்திலிருந்து கிருபையை பெற்றுக்கொள்கிறோம். நமக்காக தேவன் நீடிய பொறுமையுடன் தயவு காண்பிக்கிறாரு. அப்படியாக கிருபையின் மேல் கிருபைய கிறிஸ்துவின் மூலமாக நாம் எல்லாரும் பெற்றுக்கொண்டு அவருக்கு உடன் சுதந்திரராகிறோம். அதையே ரோமர் 8வது அதிகாரம் 17வது வசனம் சொல்லுது. நாம பிள்ளைகளானால் சுதந்திரமாமே. இந்த சுதந்திரமானது நமக்கு அதிகாரத்துவத்தை கொடுக்குது. நம்முடைய தேவனின் பிள்ளைகளாக அவர் நமக்கு கொடுத்த எல்லாவற்றின் மேலையும் நமக்கு அதிகாரத்தை கொடுக்கிறவராக இருக்கிறாரு. அந்தபடியாக இந்த சுதந்திரமானது கிருபையினால நாம பெற்றுக்கொள்வது. இதை அறிந்து கொண்டு தேவனை பற்றி கொள்ளும் விசுவாசத்துல நிலைத்திருந்து இன்னுமாய் அவருடைய வார்த்தைகளுக்கு கீழ்ப்படிந்து கிருபையின் மேல் கிருபை பெற்றுக்கொள்ள அவரை நோக்கி பார்ப்போமா? கர்த்தாவே, தேவாதி தேவனே, உமக்கே இந்த வேளையில நன்றி செலுத்துகிறோம் ராஜா. அப்பா, உம்முடைய தயவினால நீங்க எங்களுக்கு பாராட்டின கிருபைய எங்களுடைய நற்செயல்கள்னாலன்னு நாங்க ஒரு நாளும் நினைத்து கொள்ள கூடாதுங்கிறத இந்த வேத பகுதிகள் மூலமாக எங்களுக்கு காண்பிச்சிருக்கீங்க தகப்பனே. இதை அறிந்து கொண்டு விசுவாசத்தினால் உண்டாகும் தேவநீதியை பற்றி கொண்டு நீர் அருளி செய்த வாக்குத்தத்தங்களுக்கு சுதந்திரானதுக்கு நன்றி தெரிவிக்கிறோம் ராஜா. அப்படியான கிருபைய தேவரீர் எங்களுக்கு பாராட்டினதற்கு எங்களிடத்துல எந்த ஒரு தகுதியும் இல்லைங்கிறத அறிந்து கொண்டு எங்களை உம்மிடத்துல முற்றிலுமாய் தாழ்த்தி ஒப்புக் கொடுக்கிறோம் ராஜா. தேவரீர் எங்களை ஏற்று நடத்த போகிற தயவிற்காய் நன்றி. சகலவித துதி, மகிமை, கனம் யாவும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் வேண்டிக் கொள்கிறேன் பிதாவே. ஆமேன், ஆமேன்.